காசிலா அந்த திருடனுங்க வரானுங்க பாரு, நம்மள்ட்ட புடிங்கி திங்க தான் வரானுங்க. வரட்டும், இன்னைக்கு ஒரு வழி பண்றேன். அவனை என்ன பண்றேன்னு பாரு. வெயிட் அண்ட் வாட்ச். அடேங்கப்பா, இது நல்லா இருக்கே. கிராமம் முழுக்க இந்த வாசனை பரவிக்கிட்டே இருக்கு. எங்களை யாரும் இன்வைட் பண்ணல, அத நாங்களே கிளம்பி வந்துட்டோம். வீசின கையோட பார்ட்டிக்கு வர முடியாதுல்ல, நாங்களும் கொஞ்சம் ஸ்வீட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். அது அவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் இல்ல. நாங்களே இன்னொரு இடத்துல இருந்து சுட்டுட்டு வந்திருக்கோம். எங்க கையில 3 மட்டும் தான் இருக்கு. அது எங்களுக்கே பத்தாது. நீ கிளம்பு. குக்கிங்கோட ஃப்ளேவர் அது மூக்குலயும் நாக்குலயும் தான் இருக்கு. பாத்தீனா அந்த டெஸ்ட்ல நீ இப்ப ஜெயிச்சிட்ட. இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் அதை டேஸ்ட் பண்ணாம போனா எப்படி? எனக்கு என்ன தோணுதுன்னா, உப்பு அதிகமா போட்டுட்டீங்க. அவ்வளவு இல்லையே. ஆமா, மிளகாத்தூள் போடலையா? அது இல்லடா, அவங்க மிளகாத்தூள் போட்டதுனால செக்க சேவன் இருக்கா. அடே பேசாம எதுவுமே டேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் சர்டிபிகேட் கொடுக்கணும். இங்க பாரு காசலா பேபி, சீக்கிரமா உனக்கு கட்டி கொடுத்து அனுப்பி வச்சிருவாங்க. புருஷன் வீட்டு போனதுக்கு அப்புறம் நல்லா சமைக்கலன்னு வச்சுக்கோயேன், உன்னோட மாமியார் கத்திக்கிட்டே. நீ பேசாத. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு உனக்கு பசிக்குதுன்னா உனக்கு எலும்பு எடுத்து வச்சிருக்கேன், அதை சாப்பிட்டுட்டு போ. கொஞ்சம் தள்ளி நின்னு வேடிக்கை பாரு. அப்படின்னா சரி, வாங்கடா நம்ம போலாம். இனிமே நமக்கு இங்க என்ன வேலை? என்னடா, ஏன்டா பிரேக் அடிச்ச? என் தொண்டெல்லாம் வறண்டு போச்சுடா. தண்ணி குடிக்கலன்னா என் தாகம் தீராதுடா. வேற என்னதான் பண்றது? டேய், அது இல்லடா, நல்லா இளநீயா பார்த்து விட்டு பாரு, பச்சை கலர்ல இருக்கு பாரு. பாரு பாரு, திருடு திருடு. டேய் அவங்க இளநீ திருடுறாங்க. சரி விடு, அவன் நம்ம ஜமீன்தார் புள்ள ஷாவுன் தான். காலையில உங்க அப்பாவை பார்த்து 10 இளநீக்கு பணத்தை வாங்கிக்கலாம். என்ன கொஞ்சம் சீக்கிரம் பண்ணு, அந்த சாத்தா எந்த நேரத்துல இங்க வந்துருவான். நீ கொஞ்சம் பொறுமையா இரு. இன்னைக்கு அவனை துரத்தி அடிக்கிறேன், பார்த்துட்டே இரு. அதுக்கப்புறம் பேசு. நான் இதுக்குள்ள வசமா மாட்டிக்கிட்டேன்டா, எனக்கு காப்பாத்துறா. இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு தெரியலையே. சொல்லி வச்ச மாதிரி ஒரே டைம்ல ஓடிடுது. உனக்கு தெரியாதா? இதெல்லாம் அவளுங்க ரெடி பண்ணது. அப்படின்னா இதை யார் ரெடி பண்ணா? செய்ய வேண்டியவங்க செஞ்சு வச்சிருக்காங்க. சரி வாங்க, நம்ம ஒரு பதிலடி கொடுத்தாவணும்ல. அவனுக்கு தெரியாம போடா, சொல்றது கேளுடா. டேய் அந்த எறும்போட பாக்ஸ் என்கிட்ட கொடு. போங்க நண்பா, சீக்கிரம் போங்க. தேனை மோப்பம் பிடிச்சி சீக்கிரம் போங்க நண்பர்களே. நேரா அந்த கட்டிலுக்கு ஏறி போங்க. அங்க ஒரு தேன் கூட காத்துக்கிட்டு இருக்கு பாருங்க. ஏய் மச்சான்,
இதுல ஏகப்பட்ட இரும்பு இருக்கேடா. கடிச்சு எதுனா பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? ஆமா, அது ஏன்டா கடிக்காம இருக்கு? இனிமே நம்ம நிம்மதியா படுத்து தூங்கலாம். வாங்கடா போலாம். ஏண்டா இப்படி ஆட்டையை போடுறதுக்கான ஐடியா இருக்குல்ல, அது என்னடா இவ்வளவு கஷ்டமா இருக்கு? டேய், நீ ஒரு ஸ்லோ திங்கர்ரா. நாசமா போக. டேய் மச்சான், போலீஸ் வருதுடா. நீ எதுக்குடா ஓடுற? நாலு கணக்குல நம்ம திருடங்க தானே, போலீஸை பார்த்தாவே பயமா இருக்கு. இந்த வெள்ளரிக்காவை கூட நம்ம தான் திருடணும். ஓ, நீங்க தான் இந்த திருட்டு பசங்களா? ஆமா, அப்படி என்ன அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க ஜனங்களுக்கு? இன்னைக்கு என்ன திடீர்னு வெள்ளரிக்காவுக்கு மாறிட்டீங்க? திருடுறது பெருமெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஆனா நாங்க திருடும் போது மக்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. திருடுறதும் தட்டி பறிக்கிறதும் மற்றவங்களுக்கு நஷ்டம், ஆனா அது உனக்கு லாபம் தானே. உனக்கு எதிராக எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை. சரி சரி பாப்போம். இந்த பழம் நல்லா தித்திப்பா இருக்குல்ல. அப்போ நம்ம அதை எடுத்துட்டு கமலாவோட கார்டனுக்கு போயிடலாம். சரி ஓகே. ஏய் பாத்துடி. உனக்கு என்னதான் என் கால் உடைஞ்சிருச்சு போல பாத்து இருக்கு. நடக்கலாம்ல. எழுந்திரு. சரி சரி பாத்து எந்திரி. நான் என்ன அரிசி மூட்டையா? என்ன மெதுவா கொஞ்சம் தூக்கு. மெதுவா. பாத்து நடக்க வேணாமா? பாத்து மெதுவா ஜாக்கிரதை. கால ஃப்ராக்சர் ஆயிடுச்சு போல இருக்கு. இதுக்கு தான் எப்பவும் பாத்து நடக்கணும். ரொம்ப வலிக்குதா என்ன? வேணும்னா ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கிறியாமா? எல்லாரும் எங்க இருக்கீங்க? அண்ணன் வந்துட்டாரு. பாத்து வா பாத்து வா. இரு இரு இரு, இங்க வை இங்க வை. வணக்கம். பாத்து உட்கார உட்கார உட்கார. அட என்னது? இஷ், ஒரு ஆரஞ்சுக்காக உன் காலையே உடச்சுக்கிட்டியம்மா. அதனாலதான் நான் உனக்காக நிறைய ஆரஞ்சு கொண்டு வந்திருக்கேன். ஏய், அதை எடுத்து இங்க வை 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 வை. அது எப்படி கொடு. நிறைய இருக்கு பாரு. நீ தோலை உரிச்சு அதை சாப்பிட்டா மட்டும் போதும், வேற எதுவும் பண்ண வேண்டாம். உள்ள இருக்கிற கொட்டையை மட்டும் தூக்கி எறிஞ்சிரு. இதுவும் அதுவும் உங்களுக்கு ஒண்ணா? எனக்கு ஃப்ரெஷ்ஷா திருடி சாப்பிடுறது தான் பிடிச்சிருக்கு. அதெல்லாம் விருப்பம் போல திருடிக்கமா. முதல்ல உன் காலு சரியாகட்டும், அப்புறம் ஒரு மலை மரம் ஏறத்துக்கு ஒரு டீச்சரை வச்சுக்கலாம். அப்புறம் நீ மரம் ஏறலாம், உன் இஷ்டப்படி ஆரஞ்சு பறிக்கலாம்ல. என்ன வேணாலும் பண்ணலாமா, உன் விருப்பப்படி கூட சாப்பிடலாம். கால் உடைஞ்சதுல ஒரு விஷயமே இல்லம்மா. பணத்தை மட்டும் கொடுத்தா எல்லாமே அவ்வளவுதான். நம்ம கிட்ட காசு இருந்தா மட்டும் போதும். புதுசா நாம ஒரு காலையே ரெடி பண்ணிடலாம். புரிஞ்சுதா? ஆமாமா, கண்டிப்பா. முதல்ல நீங்க எல்லாரும் இங்கிருந்து கிளம்புங்க. என்ன காலை வாங்கிட்டு வர சொல்றியா? என்னமா பேசுற நீ? அண்ணே, அவ கோவமா இருக்கா, வாங்க போயிடலாம். சரி வாங்க வாங்க வாங்க. சரி விடு, சரியாயிடும். சீக்கிரம் போவோம் வாங்க. ஏய் இருங்க இருங்க இருங்க, நான் வரேன். உடைஞ்சதுக்கு அப்புறம் பயங்கர கோவத்துல இருக்கா. ஏய் நில்லுங்க நில்லுங்க. ஆண்டி, நீங்க இப்ப எங்க போறீங்க? என் கால் உடைஞ்சிருக்கிறது உங்களுக்கு தெரியலையா? என்ன கட்டி பிடிச்சிட்டு இங்கேயே உட்காந்துட்டுருங்க. உங்களுக்கு மட்டும்தான் என் மேல அன்பும் இரக்கமும் இருக்கு. இது மாதிரி எப்போ அன்பு அள்ளி தந்த போதும். காசுலா, உனக்காக நிறைய ஆரஞ்சு கொண்டு வந்திருக்கான் பாரு. இனிமே மத்தவங்க கார்டனுக்கு போய் திருட வேண்டிய அவசியம் இருக்காது பாரு. இது ஃபார்ம்ல இருந்து பறிச்சது, நல்லா டேஸ்டா இருக்கும் நாட்டுப்பழம். இப்ப நீ எந்த கஷ்டமும் படாம பறிக்கலாம்ல. மரத்துல ஏறி பறிக்கணும்னு அவசியம் இல்லல்ல. மரத்துல கொஞ்சம் தண்ணி ஊத்துனா போதும், நிறைய ஆரஞ்சு விளைஞ்சு வந்துகிட்டே இருக்கும். நீ உட்காந்து ஆரஞ்சு சாப்பிடு.